பிக் பாஸ் மலையாளம் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல தான் நான் இன்னைக்கு எபிசோட போய் பார்த்தேன். பட் ப்ரோமோ பார்த்தவொடனே கொஞ்சம் நம்பிக்கை வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசா எபிசோட்ல ஒன்றும் தேராது போல அப்படின்றது ப்ரோமோலயே ஃபீல் ஆச்சு. பட் போன வாரம் மோகன்லால் வந்து தரமான செய்கை, நான் சனிக்கிழமையும் சரி ஞாயிற்றுக்கிழமையும் சரி வச்சு செஞ்சாரா. சரி, அந்த ஷானவாஸ் வர்சஸ் நவீன் பிரச்சனைக்கு என்ன நடக்க போகுது, என்ன பதில் சொல்ல போறாரு நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நடக்கல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஜிஸ்ஸே ஒரு பக்கம் ஆரியன் வர்சஸ் ரினா ஃபாத்திமா, இதுக்கு என்ன சொல்ல போறாருன்ற மாதிரி ரொம்ப ஆவலா போயிட்டு இருந்தா அந்த எந்த இன்சிடென்ட்டுமே நடக்காத இன்னைக்கு ஒரு எபிசோடு போச்சு. மேபி ஒரு விஷயத்துக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டார். ஒரு விஷயத்துக்கு எண்டு கார்டு போட்டு இது அப்படின்னு சொல்யூஷன் கொடுத்துட்டார். மேபி நாளைக்கு வேணா ஆரியனோட இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடு முடியும் போது ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி ரெண்டு பேரோட பவர், ஸோ அந்த ஒரு வைல்ட் கார்டு வந்து ஒரு பவரால ரெண்டு பேரோட வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதுல அந்த வாய்ப்புகள் திரும்ப மீண்டு வந்திருக்கு. அதை தாண்டி ஒரு சில அட்வைசஸ், ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. அது என்ன ஏது அப்படின்றத ஷார்ட்டா சொல்லிட்டு அடுத்து தெலுங்குல போலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பார்ப்பீங்க, மறக்காம லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைடே நிகழ்வுகளில் என்னடா ஜெயில் எப்பவுமே வந்துடும், ஃப்ரைடேல வரலையே அப்படின்னு பார்த்தா, ஸோ ஜெயில் வந்து மழை, இந்த சுச்சுவேஷன் சென்னையில் வந்து இப்போ லைட்டாக மழை இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த கேட்டகரியில் என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு ஜெயிலில் அமைச்சிருக்காங்க ஷானவாஸையும் ரீனாவும். உள்ள போயிட்டு அவங்க ஜெயிலில் அதில் குறிப்பாக மோகன்லாலுக்கு பிரைம லக்னம், ஐ மீன்ஸ் காதல் கடிதம் மோகன்லாலுக்கு எழுதணும். அதில் நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுறீங்களோ அந்த லெட்டரை வந்து மோகன்லால் கிட்ட படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப ஈஸியான டாஸ்க் ஆச்சு. மற்றவங்களுக்காவது ஒரு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு, இது ஈஸி தானே அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் ஷானவாஸும் ரீனாவும் மாற்றி மாற்றி எழுதுறாங்க. ரினா ஃபாத்திமாவும் எழுதிட்டு அது யார் பெஸ்ட்டாக எழுதிருக்காங்களோ அவங்க போய் சேரும் அப்படின்றத சொல்லி முடிச்சிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நைட் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. நோரா, அதிலா, அனுமால்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்போ ஷானவாஸை வந்து ஒற்றைப்படுத்தல், ஷானவாஸை தனிமைப்படுத்தி ஒரு பக்கம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி போகுது, ஒரு பிளானிங் போகுது. அதை நம்மளால பார்க்க முடியுதுன்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அனுமல் சொல்றாங்க, எனக்கு என்ன புரியலன்னா, போன வாரம் எல்லாருமே லக்ஷ்மி 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 லக்ஷ்மின்னு ஒரு விஷயத்துல லக்ஷ்மியை போட்டு டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க, தனிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் விட்டுட்டு லக்ஷ்மி இப்போ வந்து லக்ஷ்மி கிட்ட நல்லா எல்லா லக்ஷ்மி கிட்ட பேச மாட்டாங்க, லக்ஷ்மி தனியா இருக்க போறாங்க, எப்படிலாம் ஹேண்டில் பண்ண போறாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தா லக்ஷ்மி எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. அப்போ போன வாரம் பண்ணதுக்கும் இந்த வாரம் பண்ணதுக்கும் அப்ப நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்களா, ஆக்டிங் பண்றீங்களா, என்னதுன்னு எனக்கு புரியல, நீங்களே கான்ட்ராக்ட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதிலா சொல்றாங்க, இல்ல இப்ப லக்ஷ்மியை விட பெரிய ஒரு ஆள் யாருன்னா ஷானவாஸ் வந்து அப்பத்துல உங்களுக்கு பிடிக்காது, சோ ஷானவாஸ் மேல இப்ப ஒற்றைப்படுத்தி அவனை குறிய வச்சு தாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புல இருக்காங்க அப்படின்றது. யார் அதுல ஆரியன், ஜிசேல்னு ஒரு கேங் இருக்குல்ல, அந்த கேங் இப்போ டார்கெட் ஷானவாஸா தான் இருக்காரு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா ஷானவாஸ் அப்பத்துல பிடிக்காது தான் அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் இவங்க சொல்ற லாஜிக்குமே கரெக்டா தானே இருக்கு. சோ போன வாரம் இப்படி பண்ணிட்டு இப்படியே மாறுறீங்களா, என்னதுடா இது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் கரெக்டா தான் படிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் உள்ள மோகன்லால் வராரு. என்ட்ரி கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அக்பருக்கு கேப்டன்சி பறிக்கப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பவர் வந்து நாமினேட் பண்றதும் ஒரு பக்கம் பறிக்கப்பட்டது. இதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதை நீங்க எப்படியா ஈஸியாலாம் கொடுக்க முடியாது இல்லையா, டாஸ்க் கொடுக்குறேன், அதில் நீங்க ஜெயிச்சு அந்த பவரை திரும்ப பெற்றுங்க அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை மக்களே, ஆடியோவில் ஒரு 10 சவுண்ட் பிளே பண்றாங்க. மோகன்லாலோட டைலாக்கா இருக்கட்டும், அப்புறம் யாரு அக்பரோட டைலாக்கு, மாடு மாதிரி, ஸோ அனிமல்ஸ் வாய்ஸஸும் ஹியூமன் வாய்ஸஸையும் மிக்ஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணுறாங்க. அதை கரெக்டாக நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஒரு நியர்லி வந்து ஒரு 15 வாய்ஸஸ் இருக்கும்னு வச்சுங்களேன். அதை நம்ம கரெக்டாக 1 by 1 ஞாபகப்படுத்தி அதை வந்து அரேஞ்ச் பண்ணோம். இதில் யார் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த பவர் திரும்ப கட்டும் அப்படின்றது தான் பாயிண்ட். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெண்டு பேருமே ஃபுல்லாக கரெக்டாலாம் அரேஞ்ச் பண்ணல. சரி, மேக்ஸிமம் எந்த நம்பர் யார் கரெக்டாக அந்த ஆர்டரில் வச்சிருக்காங்கன்னு செக் பண்ணும்போது 4 நம்பர் வந்து அக்பர் வச்சிருக்காரு, 2 நம்பர் வந்து அனிஷ் வச்சிருக்காரு. சோ அந்த டாஸ்கை பொறுத்தவரையும் ஒரு பாயிண்ட்ல ஜெயிஸ்டாரு யாரு, அக்பர். கேப்டன்சிக்கான பவரை ரீடைன் பண்ணிட்டார் அக்பர் அப்படின்றது வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்படுது. அடுத்து அனிஷ் கிட்ட கேட்கும்போது, அனிஷ் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன், பயங்கர தலை சூடு பிடிச்சி இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, கோவம்லாம் வருது, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அதனுடைய வெளிப்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்க ஜீவனம் பண்ண ட்ரை பண்ணுங்க, அந்த வீட்டில் யோசிச்சு நல்லா கேம் பிளே பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஜென்ரலா ஒரு அட்வைஸ் அனிஷா பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த வீட்டுக்கும் சொல்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. அது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து
கேள்வி பதில் என்னன்னா ஒரு 10 கேள்விகள் மோகன்லால் இந்த வாட்டி என்னன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் செக்மெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு இவர் கேள்வி கேட்க அவங்க பதில் சொல்லன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த கேள்வி பதில் ஒரு டாஸ்க் மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அனீஷ் கிட்ட திரும்ப சொல்றாரு, தலையில இருக்கிற யோசிக்கிற அவசியம் இல்லாத விஷயத்தெல்லாம் தூக்கி போடுங்க, நிறைய டெலீட் பண்ணிட்டு புதுசா பண்ணுங்க, புதுசா அதுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுங்க, பழைய விஷயத்த வச்சு திரும்ப விவாதம் பண்ணணும், சண்டை போடணும், இதெல்லாம் அவசியம் இல்லை, அதை விட்டுட்டு புதுசா நிறைய இதெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸுமே கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டாஸ்க், இது பிக் பாஸ் மலையாளத்துக்கு உரிய ஒரு டாஸ்க்னா அது ஹோட்டல் டாஸ்க் மட்டும்தான். ஏன்னா நம்ம தமிழா இருக்கட்டும் இல்ல தெலுங்கா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே அதுல வந்து எப்படின்னா ஹோட்டல் டாஸ்க்ல அவங்களே டிசைன் பண்ணி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்து அங்க ஒரு விஷயம் நடக்கும். ஆனா இதுல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு கேம் பிளே பண்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான். அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க, இவங்க இந்த சீசன் இப்படி பார்த்தோம், அந்த இடத்துல வந்து அவங்க என்ன மாதிரி கேம் பிளே பண்றாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல, அது மலையாளத்துக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பெஷாலிட்டியான டாஸ்க் அவங்க வருஷம் வச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து கெஸ்ட்டும் பல சம்பவங்கள் பண்ணாங்க. ஓகே, ஆனா என்ன கெஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேசுவாங்க, மோகன்லால் கிட்ட பேசுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், அது மட்டும் கொஞ்சம் நடக்கல. ஓகே, அதுல லக்ஷ்மி சொல்றாங்க, சார் முத நாள் ஓகே, 2வது நாள்ல இருந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகி வேற மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு சார் அப்படின்னாங்க. அதிலாவும் கேட்கிறாரு, ஆமா நீங்க ஓனர் தானே, ஓனரோட பொண்ணு தானே, எதுக்கு உப்பு போய் போடுறீங்க, நீங்களே உப்பு போய் போட்டா எந்த விதத்துல நியாயம், நீங்க தான் ஓனர், நீ ஓனரே போய் இப்பெல்லாம் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒனில் கிட்ட கெஸ்டே போய் சமைச்சு சாப்பிடு, இது போய் இப்படி சாப்பிடுன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்களே, அப்பெல்லாம் நீங்க சொல்ல முடியாதுல்ல ஒனில், உங்க பக்கமும் இருக்கு, யோசிச்சு பாருங்க, அந்த கேமை எந்த ஆங்கிள் எடுத்துட்டு போனோன்றதை மட்டும் யோசிச்சு கேம் பிளே பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்றாரு. அப்புறம் அனுமால், என்ன அனுமால் உன் டால் ஏன் வெளியே போச்சு அப்படின்னு, சார் ரொம்ப கஷ்டமா இதுவாயிருச்சு சார், அவர் வந்து கேட்டாருன்னும் போது நான் கொடுத்துட்டேன், ஆக்சுவலா நீங்க கேரக்டர் அந்த இடத்துல சேஞ்ச் ஆயிட்டீங்க அனுமால், ஒரு கெஸ்ட் வந்து உங்ககிட்ட பொருள் கேட்கிறாருன்னா நீங்க எதுவா இருக்கீங்க, நீங்க கேரக்டரா இருக்கீங்க, நீங்க கேரக்டரா இருந்தா அந்த பொம்மையை கொடுக்க கூடாது, கேரக்டரை விட்டு வெளியே வந்து நீங்க உங்களோட பொம்மையை கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப நீங்க அந்த இடத்துல கேரக்டரை விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஸோ நீங்க அந்த இடத்துல யோசிச்சு கேம் பிளே பண்ணிருக்கணும், உங்களோட தப்புமே அதுன்றத அனுமோல் தான் ஹைலைட் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டார்ஸ் அனீஷ் வந்து சொல்ற அந்த கேள்வி பதில் டாஸ்க்ல வந்து அனீஷ் தான் வந்து அதிகமான ஆன்சர் பண்ணாரு. அதனால அனீஷோட அந்த பவரும் ரிட்டர்ன் ஆயிருச்சு, நாமினேஷன் பவரும் அனீஷும் ரிட்டர்ன் ஆயிருச்சு. ஓகே, அடுத்து ஷானவாஸோட பிரச்சனை இருக்குல்ல, யூனிஃபார்ம் போடல அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ண மாட்டேன்னும் போது ஷானவாஸ் அதுல எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, என்ன தெரியுமா பண்ணிடணும், 1 minute வெயிட் பண்ணுங்க, யூனிஃபார்ம் போட்டு வந்து நீங்க அதை பண்ணிருக்கணும், அதை பண்ற மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஸோ அதை மாதிரி நீங்க ஒரு விஷயத்தை எப்படி யோசிக்கணும்னு யோசிச்சு எடுத்துட்டு போக முயற்சி பண்ணுங்க. எல்லாமே சண்டையில தான் போடணும், சண்டை மட்டும் தான் போட பாக்குறீங்க அப்படின்றது கிடையாதுல்ல, அதை வந்து நீங்க ஃபன் பண்ணலாம், வேற ட்ராக்ல எடுத்துட்டு போகலாம், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க எல்லாத்துலயும் சண்டை 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 மட்டும் பாக்குறீங்க, ஒரு கேமை எந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்ன்றதை மட்டும் யோசிங்கன்ற மாதிரி ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆரியன் கிட்டயும், நீங்க ஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க ஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் பண்ணல, அது எதுவுமே பண்ணல, போயிட்டு பாத்திரம் வளர்க்குறது இதெல்லாம் பண்ணணுமா, பண்ணக்கூடாது, நீங்க ஃப்ரெண்டா அவங்க கிட்ட சொல்லி கேம் பிளே பண்ணி எடுத்துட்டு போயிருக்கணும், ஏன் அப்பெல்லாம் பண்றீங்க சார், அவங்க இது என் ஹோட்டல் இருந்தா தான் சார் எனக்கு காசு வரும், ஹோட்டல் இருக்கணும்ல, அதுக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன் சார்ன்ற மாதிரி அப்படியே மல்லாக்கே படுத்து விட்டானே ஆரியன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அபிலாஷ் மற்றும் நோரா ஒரு சீக்வன்ஸ் பண்ணாங்கல்ல, அந்த பொருளை திடி வச்சுட்டு அது சூப்பரா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சுன்றதையும் சொல்லிட்டு வேற விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து ஜிசேலோட கேள்வியும், அந்த பாடி அந்த கன்னு செக்யூரிட்டியில உன் பாடியில ஒரு பாடு தான் கன்னு, அந்த கன்னெல்லாம் வச்சுட்டு நீ சமையல் வேலைலாம் பாக்குற, என்னது இது, உன் கொடுக்கப்பட்ட வேலையை அதை பார்க்கணும், அதை விட்டு அதர் திங்ஸ் எல்லாம் எதுக்குமா போய் பண்ற அப்படின்ற மாதிரி ஜிசேலா இருக்கட்டும். அப்புறம் ரெனா ஃபாத்திமாக்கு அந்த ஸ்டார் கொடுக்கல, நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், அப்போ ஒரு விஷயம் சொன்னாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தது, இங்க பாரு, ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க போய் ஒரு விஷயத்த முன்னாடி யோசிச்சுக்கிறீங்க, அது நடக்கணும்ன்றதுக்காக நீங்க போய் பண்றீங்க, ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக நீங்க முழு எஃபெக்ட்ஸுமே போடுங்க, முழு இதுவுமே கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தானா வந்து சேரும், தானா வந்து கிடைக்கும். இதை நீங்க முன்னாடியே ப்ரீ டிட்டர்மின் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அதுக்கான இது கிடைக்காது. ஸோ நீங்க முழு முயற்சியும் போடுங்க, இதுவும் போடுங்க, அது வர வேண்டிய நேரத்துல கரெக்டா உங்களை வந்து சேரும், அதெல்லாம் யாரும் இது பண்ண முடியாதுன்றது சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது இந்த ஒரு டைலாக் எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான டைலாக், அது அங்க கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, அடுத்து இந்த டாஸ்க்ல வந்து ஒரு பிரச்சனையாச்சுல, நான்வெஜ் வெஜ் இதுல என்னதான் முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெஜ்ஜு சமைச்சு கொடுத்துருங்க, சமைச்சு சாப்பிட்ருங்க அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு. ஸோ நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெஜ்ஜுக்கான டிஷ்ஷை சமைச்சிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் டிஸ்கஷன் ஆகுது. மோகன்லால் என்ன ஐடியா கொடுத்தாருன்னா, அதுக்கேற்ற மாதிரி வெஜ்ஜுக்கேற்ற ஒரு ஆள் அங்கே கிச்சனில் போட்டுருங்க, வெஜ்ஜுக்கேற்ற ஒரு ஆள் போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமே வராதுன்ற ஒரு ஐடியாவும் ஒனிலுக்கு கொடுத்துட்டு போனார். அடுத்து ஷானவாஸ் லெட்டர் டு மோகன்லால், ரீனா ஃபாத்திமா லெட்டர் டு மோகன்லால். அதுக்கப்புறம் அந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்ததுல, ஷானவாஸ் அனிஷ். ஏன்னா எதிரும் புதிருமா இருந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அதுல மோகன்லால் கண்ணா தும்பி சேராமோ அந்த பாட்டு பாடி 2 பேரையும் சேர்த்து வச்சு அதை திரும்ப அந்த ஒரு ப்ரொபோசல் சீன் மாதிரி ஒரு சீன் நடந்துச்சு. பயங்கரமா இருந்துச்சு, வேற மாதிரி இருந்துச்சு மக்களே. அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருக்கவங்கள சேவிங் ப்ராசஸ் நடந்தது. அதுல பின்னி ஃபர்ஸ்ட் சேவ்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோரா செகண்ட், நெவின் செகண்ட் சேவ்டு, நோரா 3 பேர் சேவ்டு. நாளைக்கு ஒருத்தர் எவிக்ட் ஆக போறாங்க. அந்த எவிக்ட் யாரு இருக்க போறாங்க அப்படின்றது பார்க்கணும். அடுத்து இந்த கார்டை வச்சு ஒரு கேம் பிளே பண்றீங்களா, அந்த கார்டை வச்சு பண்ற கேம் பிளே எல்லாம் நிறுத்திருங்க. அடுத்த 7 வாரம்ன்றது ரொம்ப குரூஷியலான வாரம், பயங்கரமான வாரம். அதுல ஃபோக்கஸ் பண்ணி அழகா கேம் பிளே பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுருங்க. ஸோ அந்த கார்டை தூக்கி போட்டு ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசன்டேட் பண்ற வரேன், இதை ரெப்ரசன்டேட் பண்ற வரேன் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நீங்க வந்தது உங்களுக்காக, நீங்க என்ன கேம் விளையாடணுமோ அது உங்களுக்காக விளையாட்டு போங்க, மற்றவங்களுக்காக விளையாடாதீங்க. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஹைலைட் சொல்லிட்டாரு. இந்த கார்டு கேம் அப்படின்றது என்னன்னா, ஸோ இவரோட பிரச்சனை இருக்குல்ல, நெவின் மற்றும் ஷானவாஸோட பிரச்சனை, அந்த பிரச்சனையை அப்படியே இழுத்து டோரை போட்டு நான் சீல் பண்ணிடுறேன், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, விட்டு போங்க. இந்த கார்டை விட்டுட்டு நீங்க உங்க கேம் விளையாடுங்க, அவங்க உங்க கேமை விளையாடிட்டு போறதுக்கான முயற்சி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. தெலுங்கு பிக் பாஸ் பயங்கரமா நடந்திருக்குது மக்களே. அதை நான் போய் பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சேர்றேன். பை கைஸ்.